ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த புதிய நாளிலும் கர்த்தர் உங்களுக்கு வேண்டிய சகல நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் கொடுத்து உங்களை பலப்படுத்துவார், உங்களை வழிநடத்துவார். உங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய எல்லா தடைகளையும் கர்த்தர் நீக்கி போடுவார். வேதம் சொல்லுகிறது, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அவர் ஒருபோதும் கைவிடாமல் நடத்துகிற தேவன். நீங்கள் எப்போதெல்லாம் கர்த்தரை சார்ந்து கொள்கிறீர்களோ அப்போதெல்லாம் அவர் உங்களுக்கு உறுதுணையாக இருந்து எந்த ஒரு தீங்கும் அணுகாமல் பாதுகாத்து நடத்துகிற தேவன். வேதம் சொல்லுகிறது, தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. கர்த்தரை சார்ந்து கொள்கிற யாவருக்கும் கர்த்தர் உறுதுணையாக இருக்கிறார். மேட்டிமையான புயத்தை அவர் முறித்து போடுகிறார். கர்த்தரை நம்புகிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்கள் பலவீனராக இருக்கலாம், சோர்ந்து போன ஒரு நிலையில் இருக்கலாம். ஆனால் நீங்கள் கர்த்தரை சார்ந்து கொள்ளும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு பலனாக இருப்பார். அவர் உங்களுக்கு உறுதுணையாக இருந்து எல்லாவற்றையும் உங்களுக்கு வாய்க்க பண்ணுகிறவராக இருக்கிறார். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவரே உன்னை ஆதரிப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்கள் சுமையோடு கூட உங்கள் வாழ்க்கை பயணத்தை தொடரும் பொழுது உங்களால் சமாதானமாக சந்தோஷமாக வாழ்க்கை பயணத்தை தொடரவே முடியாது. ஆகினால் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் யாவரும் என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லி உங்கள் பாரங்களை உங்கள் சுமைகளை எல்லாவற்றையும் அவர் மேல் வைத்துவிட்டு கர்த்தரை சார்ந்து கொண்டு அவர் உங்களுக்கு காண்பித்து தருகிற வழியிலே நீங்கள் செல்லும் பொழுது தேவன் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கிறார், உங்களுக்கு ஒத்தாசையாக இருக்கிறார். நீங்கள் சுமை சுமந்து களைத்து போக வேண்டிய அவசியமே இல்லை. ஒவ்வொரு நாளிலும் நீங்கள் சமாதானமாக சந்தோஷமாக தேவனுடைய கரத்துக்குள்ளாக இருந்து தேவனுடைய நாமத்தை உயர்த்தி மகிமைப்படுத்துங்கள். உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். எனவே இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமான நாளாக இருக்கும். இந்த காலை வேளையிலே நீங்கள் மகிழ்ச்சியோடு இந்த புதிய நாளை நீங்கள் துவங்குங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களோடு இருப்பார். ஆமென்.